நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எதிர்பார்த்த சேல்ஸ் வரலையா? சேல்ஸ் ஃபனல் அப்படிங்கிற கான்செப்டை நிறைய பேர் மறந்துடுறாங்க. கஸ்டமர்ஸ் உடனே எல்லா பிசினஸ்லயும் கன்வெர்ட் ஆகுறது இல்ல. ஒரு பிசினஸ்ல எப்படி ப்ராப்பரா சேல்ஸ் ஃபனல் செட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சேல்ஸ் ஃபனல் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ப்ராசஸ். நம்ம பிஸ்னஸோட கரெக்டான ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த சேல்ஸ் ஃபனல்ல முக்கியமான 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அவேர்னஸ், செகண்ட் ஒன் கன்சிடரேஷன், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன். ஸோ சேல்ஸ் ஃபனலை நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜிக்கா செட் பண்ணும்போது கரெக்டான ஆடியன்ஸை போய் நம்மளால ரீச் பண்ணவும் முடியும். இது மூலியமா நம்மளால பிஸ்னஸோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் டேவே நம்ம யாருமே போய் ப்ரொபோஸ் பண்ணிடுறது இல்லை. ஸோ எடுத்தோடனே கஸ்டமருக்கு நம்ம பிஸ்னஸ் மேல ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிருக்காது. இந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபிட்னஸ் கோச்சிங் சென்டரை எடுத்துக்கிறேன். ஒரு ஃபிட்னஸ் கோச்சிங் சென்டர் அவேர்னஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு டைட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு ரீல் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த ரீல் ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கறதா இருக்கணும். கண்டிப்பா உங்க சேல்ஸ் பிச் பண்ற மாதிரி இது இருக்கவே கூடாது. ஸோ இப்படி ஒரு ரீலை நீங்க கிரியேட் பண்ணிட்டு மெட்டால கேம்பெயின் செட் பண்ணும்போது அதுல அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவை சூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த கேம்பெயினை ரன் பண்ணணும். முக்கியமா ஒரு பாயிண்ட்டை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கேம்பெயினோட அப்ஜெக்ட் நிறைய பேரை போய் ரீச் ஆகுறது தான். வீடியோவோட வியூஸ் அதிகமா போகணுமே தவிர்த்து இது மூலியமா நமக்கு எந்த ஒரு விதமான என்கேஜ்மெண்ட் அண்ட் கன்வர்ஷன்ஸும் நடக்க போறதில்ல. ஸோ இந்த அவேர்னஸ் கேம்பெயின் வீடியோவோட வியூஸ்க்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்றோம். இந்த சேல்ஸ் ஃபனலோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடரேஷன். கன்சிடரேஷனோட மெயின் கோலே என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸை பற்றி கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும். அப்போ இதில் நம்ம எப்படி ஆடு செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளோட அவேர்னஸ் ஆடை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரீல் மேக் பண்ணுறோம். இந்த ரீலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராமை அட்டன் பண்ண ஒரு கஸ்டமர் இப்போ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டெஸ்டிமோனியல் வீடியோவில் ஷார்ட்டா அவங்க என்ன ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க, எத்தனை நாள்ல எவ்வளோ கேஜி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாங்க, என்ன பெனிஃபிட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வீடியோவை இப்போ போய் மெட்டால கேம்பெயினை செட் பண்ண போறோம். இங்க கேம்பெயின் செட் பண்றதுக்கு முன்னாடி மெட்டால ஒரு ஆப்ஷன் இருக்கும், கஸ்டம் ஆடியன்ஸ் செட்டப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா மெட்டால இருக்கு. இதை நீங்க செட் பண்ணும்போது உங்களோட ப்ரீவியஸ் அவேர்னஸ் வீடியோவை 50%, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோவோட மொத்த டியூரேஷன் 1 minute இருக்கு அப்படின்னா 30 seconds வரைக்கும் பார்த்த ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாவது ரீலை நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ்ல எல்லா விதமான செட்டப்பும் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரெண்டாவது கேம்பெயினை நீங்க ரன் பண்ணும்போது 50% வரைக்கும் அந்த ஆடை பார்த்தவங்களுக்கு இந்த கன்சிடரேஷன் ஆடை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா போய் காட்டும். இது மூலியமா இந்த டெஸ்டிமோனியல் ஒரு ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணும். இது சேல்ஸ் ஃபனலோட செகண்ட் ஸ்டெப்பா இருக்கு. இந்த சேல்ஸ் ஃபனலோட தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கன்வர்ஷன். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பா இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்க போறோம் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லியோ இல்லைன்னா ஒரு 7 daysக்கு ஃப்ரீ ப்ரோக்ராம் நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ஆஃபரை பத்தி ஒரு ரீல் கிரியேட் பண்ணிட்டு திருப்பியும் மெட்டால போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேம்பெயின் செட் பண்ணலாம். இந்த மெட்டால கேம்பெயின் செட் பண்ணும்போது ஆல்ரெடி கன்சல்டேஷனுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு டெஸ்டிமோனியல் கேம்பெயின் ரன் பண்ணியிருப்போம். அந்த டெஸ்டிமோனியல் கேம்பெயினை பார்த்த ஆடியன்ஸ், அதாவது 50% வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்த ஆடியன்ஸுக்கு இந்த கன்வர்ஷன் ஆடை நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். இதுல நமக்கு முக்கியமா தேவைப்படுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லேண்டிங் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபிட்னஸ் சென்டருக்கு ஒரு லேண்டிங் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
அந்த லேண்டிங் பேஜ்ல இப்போ ஒரு 7 days வந்து நம்ம ப்ரோக்ராம் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல அவங்க என்ன மாதிரியான பெனிஃபிட் எடுப்பாங்கங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வைக்கணும். ஸோ இங்க தான் உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் நடக்கும். இப்ப லேண்டிங் பேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா மெட்டாலேயே இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டைரக்டா நீங்க மெட்டால இருந்தே லீடு ஜென்ரேட் பண்ணிட முடியும். ஸோ அவேர்னஸ் மூலியமா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா உங்களோட பிசினஸ பத்தி ரொம்ப வைடா வந்து சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு அந்த பர்டிகுலர் ஆடை பார்த்தவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா கன்சிடரேஷன் லெவல்ல ரீச் ஆயிருப்பீங்க. கடைசியில ட்ரஸ்ட் பில்டான ஆடியன்ஸுக்கு இப்போ உங்களோட 3வது லெவல் ஆடை வந்து டிஸ்பிளே பண்ணுவீங்க. மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த 7 day கிளாஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் பட்சத்துல டெஃபினட்டா இங்க இருந்து உங்களுக்கு அது சேல்ஸை கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமா இருக்கும். இந்த சேல்ஸ் ஃபனல் ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 2வது லெவல்ல நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வீடியோவை 50% பார்த்தவங்களுக்கு மட்டும் ரன் பண்றோம். இது ஒரு 1500 பேர்த்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ரீச் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது 3rd லெவல்ல லேண்டிங் பேஜ் மூலியமாவோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மூலியமாவோ நம்ம லீடை வந்து ஜென்ரேட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 150ல இருந்து 200 லீட்ஸ் வரைக்கும் இங்க ஜென்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்படி 150 லீட்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கிற பட்சத்துல டெஃபினட்டா அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்றாங்கன்னா அந்த 7 day ப்ரோக்ராமை நீங்க ரொம்ப வேல்யூபிளா கொடுக்கும்போது குறைஞ்சது 10% ஆகுது கன்வர்ஷன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன இந்த 5000, 1500, 150ல இருந்து 200 அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பர் தான். நீங்க மெட்டா கேம்பெயின் செட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ற உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த நம்பர் கம்ப்ளீட்டா என்ன ஆகும் அப்படின்னா மாறும். இந்த மாதிரி ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிலாம் செட் பண்ணும்போது கண்டிப்பா எல்லா பிசினஸுக்குமே நல்ல சேல்ஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த சேல்ஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்க ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படி சக்சஸ்ஃபுல் கெரியரை செட் பண்ணணுங்கிற கைடன்ஸுக்கு ஒரு PDF நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு அந்த PDF அனுப்பி வைப்பாங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தா உங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ.